அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷனில் நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். அந்த டாபிக் உள்ள கொஸ்டின்ஸையே என்ன பண்ணியிருக்கோம், 2 டைப்ஸ் என்ன பண்ணியிருக்கோம், செப்பரேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, நம்மளுக்கு நியூமரிக் சம்லாம் ஒரு பார்ட்டாக என்னது ஒரு டைப்பாகவும், அரித்மெட்டிக் சம்லாம் ஒரு டைப்பாகவும் என்ன பண்ணியிருக்கோம், செக்ரிகேட் பண்ணியிருக்கோம். அந்த நியூமரிக் சம்மில் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம், பார்ட் 1 பார்த்துட்டோம். சரியா, இப்போ ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் வர்ற நியூமரிக் சம்ம பார்ட் 2 அதோட கண்டினியூஸாக இப்போ பார்க்க போகிறோம். பாருங்க, கொஸ்டின் நம்பர் 51. ஓகேவா, இதோட இந்த கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் எங்கே இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களை டவுன்லோட் பண்ணி உங்கள் ஒர்க் அவுட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, கொஸ்டின் நம்பர் 51 பாருங்க. 2 numbers are there in the ratio 3:5. If the sum of the number is 144, then what is the largest number அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, தமிழில் இரு எண்களின் விகிதம் என்னது 3:5. ஓகேவா, மற்றும் அவற்றின் கூடுதல் 144 எண்ணில் பெரிய எண்ணின் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இப்படி இந்த மாதிரி டோட்டல் கொடுத்துட்டு ஒரு ரேஷியோ கொடுக்குறாங்க. ஓகேவா, இல்லை டோட்டல் இல்லாமல் ஒரு குவான்டிட்டி கொடுத்துட்டு ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க, இந்த ரேஷியோவில் தான் பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், டோட்டல் 144. ஓகேவா, அப்போ அந்த 144 என்ன பண்ணியிருக்காங்க, எனக்கு 3:5 அந்த ரேஷியோவில் பிரிச்சிருக்காங்க. ஓகேவா, அப்புறம் என்ன பண்ணிக்கலாம், எப்படி அசியூம் பண்ணிக்கலாம், இது 3x இது 5x அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம், நான் நம்பரா எடுக்கும்போது இப்படி எடுத்துக்கலாம். சரியா, இவற்றின் கூடுதல் தான் என்ன சொல்லியிருக்காங்க, 144. அப்போ இந்த 3x + 5x ஓட சம்மு தான் எவ்வளவு, எனக்கு 144. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும், 8x. ஓகேவா, அப்போ அதான் 144 அப்படின்னா கேன்சல் பண்ணுங்க, 8ல் கேன்சல் பண்ணால் இது 1 டைம், ரிமைனிங் 6 18. எக்ஸ் என்ன கிடைக்கும், 18 கிடைக்கும். எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, மிகப்பெரிய எண்ணின் மதிப்பு காண்க. 3x 5x எது மிகப்பெரிய எண், 5x தான். அப்போ இந்த எக்ஸை கொண்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 5 × 18 எனக்கு என்ன கிடைக்கும், 90 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா, சரி, கொஸ்டின் நம்பர் 52 பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் x is to 24 proportion to 3:8 then the value of x is அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தோம் என்ன ஃபார்முலா, அந்த மாதிரி ப்ரொபோர்ஷன் இருந்தால் இது ABCD அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம என்ன பார்த்தோம், ப்ராடக்ட் ஆஃப் AD ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் BC அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா, அப்போ பாருங்க, அப்போ AD x × 8 எதுக்கு ஈக்குவல், 24 × 3க்கு ஈக்குவல். அப்போ இதை வச்சு கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன வரும், 3 டைம்ஸ். அப்போ x = 9 அப்படின்னு கிடைக்கும். சரியா, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 3 numbers are in the ratio 4:5:6 and their average is 25, then the largest number is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, 3 எண்களின் விகிதம் 4:5:6, அதனுடைய சராசரி 25 எண்ணில் அதில் மிகப்பெரிய எண் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, நம்ம இப்போதான் பார்த்தோம், ஒரு டோட்டலோ இந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு எடுக்கிறது 25. அது என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் இல்லை கூடுதல் இல்லை பெருக்கல் பலன். சரியா, ப்ராடக்ட் அந்த மாதிரிலாம் கொடுக்கல, என்ன கொடுத்துருக்காங்க, ஆவரேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆவரேஜ்னா என்ன, நம்ம படிச்சிருப்போம் சின்ன வயசில். ஆவரேஜ்னா என்னது, ஆவரேஜ் ஃபார்முலா என்னது, டோட்டல் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். ஓகேவா, இதான் என்னது ஆவரேஜ் ஃபார்முலா. ஓகேவா, இங்கே ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க என்னது 25, நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எத்தனை, 3 numbers. அப்போ என்னது நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் 3. அப்போ எனக்கு டோட்டல் தெரியாது. ஓகேவா, அப்போ இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 75. அப்போ என்ன அர்த்தம், அந்த 3 நம்பரோட கூடுதல் எவ்வளவு, அதுதான் 75. ஓகேவா, இப்போ நம்மளுக்கு இது தெரிஞ்சிருக்கல, டோட்டல் தெரிஞ்சிருச்சு. இதைத்தான் என்ன பண்ணியிருக்காங்க, 4 5 6 அப்படின்னு பாகமாக பிரிச்சிருக்காங்க. ஓகேவா, அப்போ எப்படி எடுப்போம், இது 4x இது 5x இது 6x. ஓகேவா, ஓகே, அப்போ பாருங்க டோட்டல் எத்தனை பாட்டு, இது ஒரு 9 15. சரியா, அப்போ இந்த 15x தான் எனக்கு இந்த 75. அப்படின்னா அதில் மிகப்பெரிய எண் 4x 5x 6x எது பெரிய எண், 6x. அப்போ 6x எவ்வளவு,
அதான் கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ் கேன்சல், 15 வச்சு கேன்சல் பண்ணால் இது என்ன வரும் எனக்கு 5 டைம்ஸ். அப்போ அதை கிராஸ் பண்ணால் ஆன்சர் 30 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? சரி, அப்போ பாருங்க நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 54. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இஃப் 3a ஈக்குவல் டு 5b ஈக்குவல் 6c தென் ஃபைண்ட் த ஏபிசி ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ இப்படி பார்த்தோம், நம்ம இன்ட்ரோடக்ஷன்லேயே பார்த்தோம், ஃபர்ஸ்ட் பார்ட்டோட இன்ட்ரோடக்ஷனில் பார்த்தோம். இப்படி கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் இந்த 2 காம்பவுண்ட் மட்டும் இல்லை 3 எலமெண்ட்டை கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா இதை மட்டும் எடுத்துக்கிறேன். சரியா? இந்த பார்ட்டை மட்டும் எடுக்கிறேன். எடுத்தா நம்ம எப்படி எடுப்போம்? a ஈக்குவல் டு 5, பியோட வேல்யூ என்னது 3. அப்போ இந்த மாதிரி 3 கம்பேரிசன் இருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருக்கணும்? ஃபர்ஸ்ட் 2 எடுத்துக்கிறேன். ஏபி ரேஷியோ என்னது 5:3. அடுத்து என்ன பண்ணுறேன்? நான் இந்த 2 எடுக்கிறேன். சரியா? இதை எடுக்கிறேன். இதை எடுத்துட்டா எனக்கு பியோட வேல்யூ என்னது 6. ஓகேவா? பிசி, பியோட சியோட வேல்யூ என்னது? பியோட வேல்யூ 6, சியோட வேல்யூ 5. ஓகேவா? இது எப்படி ஏபிசி ரேஷியோ மாத்துறது? நம்ம லாஜிக்காக செய்வோம், இல்லை ஷார்ட்கட்டில் செய்யலாம். எப்படி செய்யலாம்? இங்கே 3 இருக்குது, இங்கே 6 இருக்குது. அப்போ இங்கேயும் 6ஆக மாறும். பியோட வேல்யூ தான் ஈக்குவலாக என்னது காமனாக இருக்கு ரெண்டுக்குமே. அப்போ இந்த பியோட வேல்யூவை சேமாக என்ன பண்ணணும்? இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்போ இது என்ன வரும்? 10:6. ஓகேவா? இப்போ பியோட வேல்யூ சேம் ஆயிடுச்சு. அப்போ இது எப்படி எழுதலாம்? 10:6:5 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? ஓகே, அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 55. என்ன சொல்லியிருக்காங்க? இஃப் x is to y 2 is to 3 find the value of 3x plus 2y is to 2x plus 5y அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ எப்படி எடுக்கணும்? எக்ஸோட மதிப்பு 2 அப்படின்னும் ஒய்யோட மதிப்பு 3 அப்படின்னு மதிப்பை என்ன பண்ணோம்? சப்ஸ்டிட் பண்ணிட்டு நம்ம என்ன கேட்டிருக்காங்க? அந்த ஈக்குவேஷனோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கேன். சரியா? ஓகே, அப்போ எப்படி சப்ஸ்டிட் பண்ணுறது? எக்ஸுக்கு பதிலாக நான் 2 அப்படி சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ என்ன வரும்? 6 + 2y. அப்போ இது ஒரு 6 இஸ்ட்டு என்ன வரும்? சப்ஸ்டிட் பண்ணால் 4 + 15 அப்படின்னு வரும். சரியா? அப்போ இதோட வேல்யூ 12. இது என்னது? 19. ஓகேவா? அப்போ ஆன்சர் என்னது? இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அப்போ ஆன்சர் என்னது? 12:19. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 56. If the ratio formed using the numbers 2, 5, x, 20 in the same order in the proportion, then x is அப்படின்னு சொல்லியிருக்கேன். தமிழில் 2, 5, x, 20 ஆகிய எண்களை அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகித சமமாக இருப்பின் எக்ஸை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரியா? அப்போ 2, 5, x, 20 எல்லாம் விகிதத்தில் இருக்கு. சரியா? அடுத்த சொல்லியிருக்காங்க விகித சமம். ப்ரொபோர்ஷன்னா பார்த்தோம் இந்த மாதிரி 4 டிஜிட். ஓகேவா? ஓகே, அப்போ என்ன அர்த்தம்? இந்த ரேஷியோவும் இந்த ரேஷியோ என்னது? ஈக்குவல். ஓகேவா? சரி, இப்போ நம்ம பாத்திரமா என்ன ஃபார்முலா பார்த்தோம்? ஏடி ஈக்குவல் டு பிசி. ஓகேவா? அப்போ இதில் ஏடி என்னது? இது ஏ, இது டி. அப்போ 2 × 20 40 ஈக்குவல் டு பி × சி 5x. சரியா? அப்போ எக்ஸோட மதிப்பு என்னது? 8 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. x varies inversely as twice of y. Also, when y equal to 6, then the value of x is 4. ஓகேவா? அடுத்த சொல்லியிருக்காங்க when y equal to 8, then the value of x is. ஓகேவா? தமிழில் x ஆனது y-இன் இருமடங்குடன் எதிர்விகிதத்தில் தொடர்புடையது. சரியா? மேலும் y equal to 6 எனில் என்னது? x-இன் மதிப்பு. சரியா? அது என்னது? x-இன் மதிப்பு. சரியா? x-இன் மதிப்பு 4 எனில் y-இன் மதிப்பு 8 எனில் x-இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். சரியா? ஓகே, அப்போ பாருங்க. அப்போ என்ன எப்படி சப்ஸ்டிட் பண்ணுறது? எனக்கு x இன்வர்ஸ்லி என்னது கொடுத்துருக்காங்க? ட்வைஸ் ஆஃப் y அப்படின்னு சொல்லியிருக்கேன்.
சரியா? அப்போ நம்ம எப்படி எழுதுவோம்? நம்ம இதே மாடல் சம் டைரக்ட் ப்ரொபோஷனல் வச்சு பார்த்தோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இன்டர்னலி ப்ரொபோஷனல் கொடுத்துருக்காங்க. இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் எப்படி பண்ணுறது? எனக்கு எக்ஸ் நார்மலாக டைரக்ட் ப்ரொபோஷனல் எப்படி எழுதுவோம்? இப்படி எழுதுவோம். இது டைரக்ட் ப்ரொபோஷன். ஓகேவா? இன்டைரக்ட் ப்ரொபோஷன் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ என்ன அர்த்தம்? எனக்கு கே 1/2 ஆஃப் ஒய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? என்ன வரும்? ட்வைஸ் ஆஃப் ஒய். சரியா? அது எப்படி மாறிடும்? எனக்கு k டிவைடட் பை 2y அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, அப்படி கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் கேஸில் ஒய்யோட மதிப்பு 6 இருக்கும்போது எக்ஸோட மதிப்பு என்னவா? 4 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? எக்ஸோட மதிப்பு எவ்வளவு? 4. எப்போ? ஒய்யோட மதிப்பு 6 இருக்கும்போது. ஓகே, அப்போ ஒய்க்கு பேர் 4 போடுறேன், எக்ஸுக்கு பேர் 4. ஓகேவா? ஓகே, அப்போ என்ன வரும்? இது 12 அப்படின்னு வரும். 12 கே 4. அப்போ கேயோட மதிப்பு எவ்வளவு? 12 × 4 48 அப்படி கிடைச்சோம். ஓகேவா? ஓகே, இப்போ கேயோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஒய்யோட மதிப்பு 8 இருக்கும்போது எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ அதே ஈக்குவேஷன் தான், இதே ஈக்குவேஷன் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக கொடுத்துருக்காங்க. எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸுக்கு ஒய் ட்வைஸ் த ஒய் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இதே ஈக்குவேஷனில் இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஒய்யோட மதிப்பை 8 சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸோட மதிப்பை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரியா? சப்ஸ்டியூட் பண்ணுங்க. கேயோட மதிப்பு தெரியும் 48. சரியா? அப்போ என்னது? எனக்கு 2 × இப்போ ஒய்யோட மதிப்பு என்னது? 8 அப்படின்னு கொடுத்துட்டேன். அப்போ இதை கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? எனக்கு 6 டைம்ஸ் கிடைக்கும். இதை கேன்சல் பண்ணால் 3 கிடைக்கும். அப்போ எக்ஸோட மதிப்பு என்னது? 3. ஒய்யோட மதிப்பு 8 இருக்கும்போது எக்ஸோட மதிப்பு எனக்கு 3 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் 4a = 5b and 7b = 9c then a is to b is to c யோட வேல்யூ கேட்டிருக்கேன். சரியா? அப்போ பார்த்தோம் எப்படி எடுக்கிறது? a யோட வேல்யூ 5. ஓகேவா? அப்போ a is to b ரேஷியோ என்னது? 5 is to 4. அடுத்து b 9. சரியா? bc b யோட வேல்யூ என்னது? 9. c யோட வேல்யூ 7. ஓகே, அப்போ இங்கே 4 இங்கே 9 இருக்கு. சரியா? அப்போ எப்படி என்னது? காமன் ஃபேக்டர் வச்சு தான் சால்வ் பண்ணணும். அப்போ நம்ம ட்ரெடிஷனல் மெத்தடுக்கே போயிடும். ஓகேவா? 5 4 9 7. சரியா? அப்போ இங்கே என்ன வரும்? 4 இங்கே 9. சரியா? அப்போ பாருங்க என்ன வரும்? எனக்கு 45 36 இது என்னது? 28. ஓகேவா? இது மூணையும் ஏதாவது காமன் டேபிளில் கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. இது என்ன பண்ண முடியாது? காமன் டேபிளில் கேன்சல் ஆகாது. மூணுக்குமே காமனாக கேன்சல் பண்ணுற டிவிசிபிள் இல்லை. அதனால என்னது? ஆன்சர் டைரக்டா 45 36 28 அதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த ரேஷியோ? என்ன கொடுத்துருக்காங்க? ஆஃப் 40 minutes to 1 hour அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே இது மாதிரி கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணுவோம்? நம்ம யூனிட்டை சேம் ஆக்கும். சரியா? இங்கே மினிட்ல இருக்கு, அங்கே என்ன இருக்கு? ஹார்ல இருக்கு. சரியா? அப்போ 40 நிமிடத்திற்கும் 1 மணி நேரத்திற்கும். சரியா? அப்போ ஒன்று இது நேரமாக மாற்றணும், இல்லை அதை நிமிடமாக மாற்றணும். ரெண்டுமே ஒரே யூனிட்ல வர்ற மாதிரி என்ன பண்ணோம்? சேஞ்ச் பண்ணோம். சரியா? அப்போ இது 40 நிமிடம். நான் என்ன பண்ணுறேன்? அந்த 1 மணி நேரத்தை நான் நிமிடம் மாற்றிக்கிறேன், 60 நிமிடம் அப்படின்னு பார்த்துக்கிறேன். சரியா? அப்போ இது ரெண்டுக்கு ரேஷியோ எடுத்தால் என்ன வரும்? எனக்கு 2:3 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 60. ஓகேவா? a is to b 4:6, b is to c 18:5 அப்படின்னு கொடுத்துட்டு தென் abc ரேஷியோ பாருங்க. எத்தனை தடவை என்ன பண்ணியிருக்காங்க? இதே மாடல் கொஸ்டினை ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்போ பாருங்க, ab ரேஷியோ என்னது? 4:6 ab. ஓகே, bc 18:5. சரியா? இங்க பாருங்க, காமன் எலிமெண்ட் b தான். இங்க 6 இருக்கு, இங்க 18 இருக்கு. சரியா? அப்ப இதை 18 கொண்டு வர நான் என்ன பண்ணுவேன்? நான் 3 மல்டிப்ளை பண்ணா இது 12 18 மாறிடும். இப்போ b யோட வேல்யூ சேம் தான். ஓகேவா? இப்போ ஏபிசி ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. அப்போ 12:18:5. ஓகேவா? காமனாக ஃபர்தராக இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அப்போ ஆன்சர் இதுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க.
if A is to B 7 is to 13 and B is to C 65 into 25 find the ratio of ABC. ஓகேவா, அதே மாதிரி பண்ணுங்க. 7 13 இங்க 65 25 இதுவும் B தான், இதுவும் B தான். சரியா, அப்போ இது 65 கொண்டு வர என்ன பண்ணுவேன், 5 டேபிளால மல்டிப்ளை பண்ணுவேன். பண்ண என்ன வரும் எனக்கு 35 65 என்ன வரும் 25 அப்படின்னு வரும். இது ரேஷியோவா அப்படின்னு கேட்டால் இது கிடையாது. சரியா, நம்ம இன்ட்ரோடக்ஷனில் பார்த்த மாதிரி என்ன பார்த்தோம், ரேஷியோ எப்போவுமே என்னது சிம்பிளஸ்ட் ஃபார்மில் தான் இருக்கும். ஓகேவா, அப்போ இதை ஃபர்தராக என்ன பண்ண முடியும், என்னால் சிம்பிளிஃபை பண்ண முடியும். 5 டேபிளில் பண்ணால் இது 13 என்ன வரும், இது 7 என்ன வரும் பண்ணா 7 இது 13 இது 5. சரியா, இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அப்போ ஆன்சர் என்னது 7 is to 13 is to 5. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The ratio of 20 miles to 25 kilometer அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரியா, 20 மைல்களுக்கும் 25 கிலோமீட்டருக்கும் ஆன விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். சரியா, அப்போ யூனிட் சேமா இல்லை, மைல் இருக்கு, அங்க கிலோமீட்டர் இருக்கு. சரியா, அப்போ பாருங்க 20 மைல். அப்போ 20 மைல் அப்படின்னா என்னது, நான் கிலோமீட்டரை கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 1 மைல் ஈக்குவல் டு எனக்கு அப்ராஸா 1.6 கிலோமீட்டர். ஓகேவா, சரி, அப்போ பாருங்க நான் என்ன பண்ணுவேன் 20 into 1.6 அப்போ வேல்யூ என்னது 32. சரியா, இப்போ இந்த கிலோமீட்டரா மாற்றியாச்சு 20 மைல. இதுக்கும் இந்த 25 கிலோமீட்டருக்கு தான் ரேஷியோ கேட்டிருக்கேன். சரியா, ஓகே, அப்போ நம்மளுக்கு என்ன வரும், இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஓகே, அப்போ ஆன்சர் என்னது 32 is to 25. ஓகேவா, சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Find the value of x 3 is to 27 proportional directly என்ன கொடுத்துருக்காங்க, proportional to 4 is to x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, நம்ம பார்த்தோம் அதே ஏபிசி ஃபார்முலா தான் என்ன வரும், ஏடி ஈக்குவல் டு பிசி. அப்போ நம்மளுக்கு 3 into x. ஓகேவா, ஓகே, அப்போ நம்மளுக்கு என்ன வரும் 3x equal to 27 into 4 அப்படின்னு வரும். இதை கேன்சல் பண்ணால் 9 times. அப்போ எக்ஸோட வேல்யூ 36 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. If x is to y equal to 3 is to 4, then 4x plus 5y is to 5x minus 2y. அப்போ எப்படி எடுக்கணும், எக்ஸோட வேல்யூ 3 அப்படின்னும் ஒய்யோட வேல்யூவை 4 எடுத்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன வரும், எனக்கு 12 plus 20 is to எவ்வளவு, எனக்கு 15 minus 8 அப்படின்னு கிடைக்கும். சரியா, அப்போ இது ஒரு 32, இது 7. அப்போ ஆன்சர் 32 is to 7. ஓகேவா, சரி, அப்போ பாருங்க இஃப் எக்ஸ் டிவைடட் பை 5 ஈக்குவல் டு ஒய் டிவைடட் பை எக்ஸ், தென் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் பிளஸ் 5 இஸ் டு ஒய் பிளஸ் 8 இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, இப்படி இருந்தால் நம்ம எப்படி எடுப்போம், எக்ஸோட ரேஷியோ எக்ஸோட வேல்யூ என்னது 5, ஒய்யோட வேல்யூ 8 அப்படின்னு எடுப்போம். சரியா, ஓகே, அப்போ பாருங்க சப்ஸ்டியூட் பண்ணால் நான் ஒரு எக்ஸுக்கு பதில் 5னும் ஒய் போல 8னா எனக்கு 10 is to 16 அப்படின்னு வரும். இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் 5 is to 8 அப்படின்னு வரும். ஓகேவா, ஓகே, நம்ம எப்படி எடுக்கணும் அதுதான் முக்கியம். இதுவே நம்ம எப்படி இருந்தால் எப்படி எடுத்திருப்போம், எனக்கு என்ன பண்ணியிருப்போம், எனக்கு 8x ஈக்குவல் டு 5y இப்படி இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், இது இப்படி எடுத்திருப்போம், இங்கே ஒய்யோட வேல்யூ இப்படி எடுத்திருப்போம். இந்த ஃபார்மெட்டில் இருந்தால் எக்ஸோட வேல்யூ 5, ஒய்யோட வேல்யூ என்னது 8 அப்படின்னு எடுக்கணும். சரியா, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 66. 2 numbers are in the ratio 5 is to 7. If the sum of this number is 108, then the larger number of these two numbers அப்படி கொடுத்துருக்காங்க.
சரி, இரு எண்களின் விகிதம் 5:7. அவ்வெண்களின் கூடுதல் 108 எனில் அவ்விரு எண்களின் பெரிய எண் யாது அப்படின்னு கேட்டிருக்கேன். சரியா, நம்ம இப்போ தான் பார்த்தோம். டோட்டல் கொடுத்துருக்காங்க, ரேஷியோ 5:7. அப்போ என்ன பண்ணணும், இந்த வேல்யூ எப்படி இருக்கணும், இது 5x, இது 7x. இதுதானது, இது எண்களின் கூடுதல் தான் இடமா இந்த 108. அப்போ டோட்டலாக 12x. இதோட வேல்யூ தான் என்னது, எனக்கு 108. என்ன கேட்டிருக்காங்க, பெரிய எண் யாது, அப்போ 7x என்னது. சரியா, 7x ஏது. ஓகேவா, x கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ இதை வச்சு கேன்சல் பண்ணால் எனக்கு 9 டைம்ஸ் வரும். 9 × 7 63 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா, சரி. ஆல்ரெடி நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ண மாதிரி என்ன பண்ணுறோம், நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2020 25 வரைக்கும் நம்மளுக்கு வந்த டிஎன்பிஎஸ்சி கேட்ட அனைத்து பாடங்கள் வைஸாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன பண்ணியிருக்கோம், தனித்தனி புக்காக என்ன பண்ணியிருக்கோம் நம்ம போட்டிருக்கோம். சரியா, என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் நியரஸ்ட் சுரேஷ் பிரான்ச்சில் கான்டாக்ட் பண்ணி இதை வாங்கிக்கலாம். ஓகேவா, உங்களுக்கு ஆன்லைன் ஆர்டர் வேணும்னா இந்த நம்பர் என்ன பண்ணுங்கள், ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா, சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The ratio of the boys and girls in the club என்ன கொடுத்துருக்காங்க, 3:2. Which one of the following would not be actual number of the members அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஒரு மன்றத்தில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் விகிதம் 3:5 எனில் பின்னொற்றில் எது உண்மையான எண்ணிக்கையுள்ள நபர்களை குறிக்கின்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, அப்போ என்ன அர்த்தம், ஏதோ ஒரு மன்றம் இருக்கு. ஓகேவா, அப்போ மன்றத்தில் ஏதோ ஒரு டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இருந்திருக்காங்க. ஓகேவா, அதில் பாய்ஸோட ரேஷியோ கேர்ள்ஸோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்போ இங்கே ஒரு டோட்டல் இருந்திருக்கும். டோட்டல் எதுக்கு ஈக்குவல், இந்த ரெண்டு பார்ட்டையும் என்னது ஆட் பண்ணால் அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். சரியா, அப்போ நான் இதை 3x இதை 2x அப்படின்னு எடுத்தேன் அப்படின்னா இதனோட கூடுதல் தான் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், அந்த டோட்டலுக்கு ஈக்குவலாக இருக்கும். சரியா, அப்போ எனக்கு 5x. ஓகேவா, நான் எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணுவேன். ஃபைன் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். நான் எக்ஸுக்கு இந்த இடத்துல எந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணாலும் அது எதுனவா இருக்கும், எனக்கு 5ஓட மல்டிபிளாக தான் இருக்கும். அப்படி தானே, நான் எக்ஸுக்கு பதிலாக 1 அப்படி சப்ஸ்டிட் பண்ணாலும் அது ஒரு 5ஓட மல்டிபிள் தான் கிடைக்கும் ஆன்சர். எக்ஸுக்கு பதிலாக 2 சப்ஸ்டிட் பண்ணாலும் 10 என்னது, எனக்கு 5ஓட மல்டிபிள் தான். சரியா, நான் எக்ஸுக்கு எந்த மதிப்பு சப்ஸ்டிட் பண்ணாலும் எனக்கு 5ஓட மல்டிபிள் தான் வரப்போகுது ஆன்சரா. ஓகேவா, அப்போ கொடுத்ததுக்கெல்லாம் எது 5ஓட மல்டிபிள் இருக்குன்னு பாருங்க, அதுதான் இங்கே ஆன்சராக கேட்குறேன். சரியா, இப்போ ஆன்சர் என்னது 25 இருக்க தான் வாய்ப்பு இருக்கு. பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, x² + 4y² = 4xy then x is to y அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, தமிழில் என்ன கொடுத்துருக்காங்க, x² + 4y² = 4x எனில் xy எனில் x is to y யோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். சரியா, ஓகே. அப்போ பாருங்க, அப்போ இந்த ஃபார்முலா நான் எப்படி எழுதுறேன், ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் எழுதுறேன். x² இந்த ஓகேவா, அந்த 4xy இங்கே வரும்போது என்ன ஆகும், -4xy + 4y² = 0 அப்படின்னு எழுதுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு இருபடி சமன்பாடு. சரியா, இல்லைனா இங்கிலீஷில் என்னது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். கன்வெர்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், அடுத்து நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிப்போம். நம்மளுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும், நம்மளுக்கு பெருக்குனா என்ன வரணும், +4 வரணும், கூட்டுனா -4 வரணும். சரியா, அப்போ எப்படி நம்பர் எடுக்கிறது, அப்போ நான் -2 -2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, சரி எடுத்துட்டேன். அப்போ பாருங்க என்ன அர்த்தம், எனக்கு -2 -2 பெருக்குனா எனக்கு +4 வரும். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் மைனஸ் என்ன வரும், -4 வரும் கூட்டினா. சரியா, அப்போ பாருங்க எனக்கு 2 எலமெண்ட் எக்ஸ் 2 வேரியபிள் கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்னது /1 அப்படின்னு போட்டு இது வேல்யூ எப்படி எடுப்பேன், எனக்கு x -2 இங்கே y -2 அப்படின்னு எடுப்பேனா என்ன எடுப்பேன், எனக்கு ரெண்டுக்குமே இதாக வரும். ஓகேவா, இல்லை என்ன வரும், எனக்கு x -2y இங்கே என்ன வரும், x -2y அப்படி தான் கிடைக்கும் எனக்கு. சரியா, என்ன பண்ணுவேன், இது எக்ஸும் இது ஒய் எடுத்தா ரெண்டுக்குமே ஒரே வேல்யூ தான் இருக்கு. சரியா, ரெண்டுலையுமே ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு என்ன வரும், நான் 2y இங்கே போகும்போது எக்ஸ் என்னவா போகும், எனக்கு x = 2y
அப்படின்னு போகும். சரியா? அப்போ இங்கே ஒன்றுமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 2, ஒய்யோட வேல்யூ என்னது? 1. அப்போ x:y தான் ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்போ என்ன வரும் எனக்கு? 2:1. இதை தப்பாக மார்க் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆன்சர் என்னது? எனக்கு 1:2 இல்லை, என்ன வரும்? 2:1 அப்படின்னு வரும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 69. என்ன சொல்லியிருக்காங்க? இஃப் 20% ஆஃப் P plus Q equal to 50% of P minus Q, then find the P is to Q. அது P-க்கு Q-க்கும் ரேஷியோ கேட்டிருக்கேன். சரியா? அப்போ பாருங்க எப்படி சால்வ் பண்ணலாம், எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாருங்க. எனக்கு 20% ஆஃப் என்ன கொடுத்துருக்காங்க? P plus Q. அப்போ எப்படி எழுதலாம்? 20% 20 divided by 100 of P plus Q. ஓகேவா? எதுக்கு ஈக்குவலா? 50% ஆஃப் எனக்கு P மைனஸ் Q. சரியா? அப்போ இது மல்டிப்ளை தான் இருக்கு. 100 நான் கேன்சல் பண்ணிடுவேன். ஓகேவா? வேற என்ன பண்ணுவேன்? 0 0 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ என்ன வரும்? எனக்கு 2P plus 2Q ஈக்குவல் டு 5P மைனஸ் என்ன வரும்? 5Q அப்படின்னு வரும். சரியா? P எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துருங்க, Q எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துருங்க. சரியா? நான் P அங்கே கொண்டு போகிறேன். கொண்டு போனால் 5 மைனஸ் 3, அப்போ 3P அப்படின்னு கிடைக்கும். இந்த 5Q இங்கே கொண்டு வந்தால் மைனஸ் என்ன வரும்? ப்ளஸ் 5Q மாறும். அப்போ எனக்கு 7Q அப்படின்னு கிடைக்கும். சரியா? அப்போ நான் எப்படி எடுப்பேன்? Qவோட வேல்யூ 3 ஆகும், Pயோட வேல்யூ என்னது? 7 ஆகும் எடுப்பேன். அவங்க PQ ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. அப்போ 7:3 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? சரி, அப்போ பாருங்க நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் 0.75 is to x என்ன கொடுத்துருக்காங்க? ப்ரொபோஷனல் டு 5:8, தென் எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ பாருங்க, நம்ம என்ன பார்த்தோம்? AD ஈக்குவல் டு BC. ஓகேவா? இது A, இது D. அப்போ என்ன வரும்? 0.75 into 2 எவ்வளவு? 1.5. அப்போ 1.5 into 4 எனக்கு என்ன கிடைக்கும்? 6 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 6 ஈக்குவல் டு 5x. அப்போ இதை கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 1.2 அப்படின்னு வரும். ஓகேவா? ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்களா இல்லை டெசிமலில் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. எனக்கு ஆன்சர்லாம் டெசிமலில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன வரும்? எனக்கு 1.2. ஓகேவா? ஓகே. இதுவே ஃப்ராக்ஷனில் கொடுத்தா என்ன இருந்திருக்கும்? எனக்கு ஆன்சர் 6/5 இருந்திருக்கும். சரியா? x ஈக்குவல் டு 6/5 இருக்கும் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருந்தா. சரியா? கொஸ்டின் நம்பர் 71. இஃப் என்ன கொடுத்துருக்காங்க? 3 into x ஈக்குவல் டு 4 into y, தென் x is to y ஓட ரேஷியோ என்ன கேட்டிருக்கேன். சரியா? அப்போ என்ன அர்த்தம்? 3x ஈக்குவல் டு 4y. சரியா? நம்ம என்ன பார்த்தோம்? இப்படி இருந்தாலும் என்ன அர்த்தம்? எக்ஸோட மதிப்பு 4, ஒய்யோட மதிப்பு 3. ஓகேவா? இதுக்கு தான் ரேஷியோ. அப்போ 4:3. பாருங்க அடுத்து. The ratio of 4 power 3.5 is to 2 power 5 is same as அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? எனக்கு பவர் என்னது? டினாமினேட்டர் கொடுத்துருக்கு, வேல்யூ மாறி இருக்கு. சரி, பேஸில் என்ன இருக்கு? வேல்யூ இங்கே 4 இருக்கு, அங்கே 2 இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் வேலையை என்ன பண்ணணும்? இந்த பேஸை ஈக்குவல் பண்ணணும். சரியா? அப்போ இதை என்ன பண்ணலாம்? இதை நான் எப்படி எழுதுறேன் பாருங்க. 2 ஸ்கொயர். சரியா? ஓகே, இது 3.5. சரியா? இது 2 power 5. ஓகேவா? அப்போ இந்த ரூல் பாருங்க, a/m n. சரியா? ஓகே, இப்படி இருக்கு அப்படின்னா இதோட ரூல் என்னது? a/m × n. அப்போ இந்த ரூல் படி இது என்னவா மாறும்? எனக்கு 2 power 7 மாறும். இது 2 power 5 இருக்கும். சரியா? ஓகே, நம்ம ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. அப்போ இது என்னது? இது என்ன அர்த்தம்? 2 power 7னா 2 7 டைம்ஸ் எழுதணும். ஓகேவா? 4 5 6 7. 2 power 5னா 2 5 தடவை இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? சரி, அப்போ இந்த 5 times 2வும் இங்கே 5 times 2வும் கேன்சல் ஆயிரும். சரியா? அப்போ இங்கே எல்லாம் கேன்சல் ஆகிட்டா இங்கே என்ன இருக்கும்? 1 இருக்கும். இங்கே 2 × 2 எவ்வளோ இருக்கும்? 4 இருக்கும். அப்போ என்னது ஆன்சர்? 4:1. அதான் என்னது ஆன்சர். ஓகேவா?
சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 73. If a divided by 3 equal to b divided by 4 equal c divided by 7, then a plus b plus c divided by c is equal to அப்படின்னு கொடுத்துருக்கேன். சரியா? இப்படி இருந்தால் எப்படி வேல்யூ எடுக்கணும்? a ஓட வேல்யூ 3நோ, b ஓட வேல்யூ 4நோ, c ஓட வேல்யூ 7 அப்படின்னு எடுத்துட்டு அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ என்ன வரும்? 7 plus 7 14 டிவைடட் பை c ஓட வேல்யூ என்னது? 7. அப்போ கேன்சல் பண்ணால் என்ன வரும்? எனக்கு 2 அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஓகே நெக்ஸ்ட் பாருங்க. டிவைட் 180 in the ratio of 10:8 அப்படின்னு கேட்டிருக்கேன். அப்போ என்ன பண்ணுமா? எனக்கு 180 என்ன கேட்டிருக்காங்க? டிவைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ என்ன பண்ணுவான்? நான் இதை 10 part 8 பாயிண்ட்னு பிரிக்கணுமா? பிரித்து என்ன வரும் எனக்கு? எனக்கு இது 100. என்ன எப்படி பிரிப்போம்? மொத்தம் 18 பார்ட்டு தான் எனக்கு 180 அப்படின்னா 10 பார்ட் என்னன்னு பார்ப்போம். இதை கேன்சல் பண்ணால் இது 10. அப்போ 10 × 10 100. அப்போ இதோட வேல்யூ 10 பார்ட்டோட வேல்யூ 100. 8 பார்ட்டோட வேல்யூ என்ன இருக்கும்? 180ல் இது போச்சு அப்படின்னா என்னது? ரிமைனிங் 80. சரியா? ஓகே. அப்போ 100:80 இது கொடுத்துருக்காங்க. வேற இதை சிம்பிளிஃபை பண்ண எப்படி கொடுக்கணும்? எனக்கு 5:4 அப்படின்னு கொடுத்துருக்கலாம். சரியா? ஓகே. அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 75. If a is to b equal 2:3 and c is to d equal 4:7, then AD ஓட ரேஷியோ கேட்டிருக்கேன். சரியா? ஓகே. நம்ம எப்படி சப்ஸ்டிட் பண்ணுறது? ஓகே. அப்போ பாருங்க, எனக்கு இந்த காமன் ஃபேக்டர் ஏதோ ஒரு மிஸ் ஆயிருக்கு. சரியா? கொஸ்டின் நம்பர் 75. a is to b and c is to d தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ என்ன கொடுக்கல? எனக்கு காமன் ஃபேக்டர் எதுவுமே என்ன பண்ணல, இல்லை. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறது எப்படி மாற்றிக்கணும்? எனக்கு இது b + c, அப்போ ஏசியோட ரேஷியோ அப்படின்னு மாற்றிக்கணும். ஓகேவா? கொஸ்டினில் ஏதோ எரர் இருக்கு. அப்போ என்ன பண்ணிக்கிறேன்? இது a:b-யும் அது b:c, தென் ஏசியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? அப்போ என்ன பண்ணுவோம்? எனக்கு எப்படி மாறும்? ஏபியோட ரேஷியோ 2:3. சரியா? எனக்கு b:c ஓட வேல்யூ என்னது? 4:7. அப்போ ஏசியோட ரேஷியோ என்ன? ஓகேவா? அப்போ b யோட வேல்யூ என்ன இருக்கு? இங்கே 3, இங்கே 4. சரியா? அப்போ எப்படி பண்ணுவேன்? நான் 2, 3, 4, 7. சரியா? அப்போ இங்கே 3, இங்கே என்ன வரும்? இங்கே 4. அப்போ இது 8, இது 12, இது 21. அவங்க ஏசியோட ரேஷியோ கேட்டிருக்காங்க அப்படின்னா என்ன வரும்? எனக்கு ஆன்சர் 8:21 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் ரேஷியோ அமாங் 4:5 என்னது? 8:15, 3:10, 1:2. கீழ்காண விகிதங்களில் மிகப்பெரியது எது அப்படின்னு கேட்டிருக்கேன். சரியா? ஓகே. அப்போ என்னது? 4/5, 8/15, 3/10, 1/2. சரியா? நம்ம போன ஏற்கனவே பார்த்து அந்த மாதிரி கொஸ்டினை ஃபர்ஸ்ட் பார்ட்டில் டிஸ்கஸ் பண்ணோம். எப்படி கண்டுபிடிக்கிறது? நார்மலாக சிம்பிளிஃபை பண்ணி கண்டுபிடிக்கலாம். இது என்னது? இது 0.8 வரும். சரியா? இது என்ன வரும்? இது எனக்கு 0.5 சம்திங்கில் வரும். சரியா? ஓகே. அப்போ இதோட வேல்யூ என்ன வரும்? எனக்கு 0.3 சம்திங்கில் வரும். சரியா? இது 0.5 அப்படின்னு வரும். சரியா? அப்போ இதுதான் மிகப்பெரியது அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? வேற எப்படி செய்யலாம்? நம்ம கிராஸ் பண்ணோம். ஓகேவா? இல்லை சிம்பிளிஃபை பண்ணுங்க. இது பண்ணால் எனக்கு 0.8 அப்படின்னு வரும். இது எனக்கு இது 80 அப்படின்னு வச்சுட்டா இது 0.5, ரிமைனிங் 5. அப்போ என்ன வரும்? எனக்கு 3 சம்திங்கில் வரும். சரியா? இது என்ன வரும்? 0.3, இது 0.5. அப்போ எது பெரியது? இதுதான் பெரியது அப்படின்னு சொல்லிடலாம். இல்லை நம்ம கிராஸ் பண்ணி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சோம். அந்த மெத்தடில் என்ன பண்ணிக்கலாம்? கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 77. இஃப் 2x is to y, 2x is to y is equal to 8:5, find 3x plus 3y
இஸ்டு 4x மைனஸ் 2y அப்படின்னு கொடுத்துருக்கேன். சரியா? அப்போ பாருங்க 2x இஸ்டு ஒய்யோட மதிப்பு 8:5 அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? இங்கே என்ன சப்ஸ்டிட் பண்ணணுமா? எனக்கு 2x பிளஸ் 3y அது சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே, அப்போ நான் எப்படி சப்ஸ்டிட் பண்ணுவேன்? எனக்கு 2x மதிப்பு 8 அப்படின்னு தெரியும். அப்போ 3x மதிப்பு என்னது? 2x 8 அப்படின்னா 8. அப்போ x வேல்யூ என்னது? 4. சரியா? அப்போ y மதிப்பு 5 அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? அப்போ பாருங்க, அப்போ சப்ஸ்டிட் பண்ணா x க்கு பதிலாக 4 சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ 12 என்ன வரும்? yக்கு பதிலாக 5 சப்ஸ்டிட் பண்ணா இது 15. இதுக்கும் என்ன வரும்? 4 into 4 எவ்வளவு? 16. 2 into 5 அப்போ 10. அப்போ என்ன வரும்? 27 இஸ்டு என்ன கிடைக்கும்? 6 அப்படி கிடைக்கும். சரியா? அப்போ என்ன பண்ணுவோம்? ரேஷியோ நம்ம ஃபர்தராக சிம்பிளஸ்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். அப்போ சிம்பிள் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? இது 9, இது 2 அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த ரேஷியோ ஆஃப் 1 hour to 9 seconds. ஓகேவா? யூனிட் சேஞ்ச் ஆயிருக்கு. நம்ம இந்த மாதிரி கொஸ்டின் என்ன பண்ணுவோம்? யூனிட்டை சேம் ஆக்கும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும்? 1 hour என்ன பண்ண போறேன்? நான் செகண்ட் கன்வெர்ட் பண்ண போறேன். அப்போ 1 hourங்கிறது 60 minutes. இந்த 60 minutes என்ன பண்ணணும்? நான் செகண்ட் கன்வெர்ட் பண்ண இன்ட்டு 60. ஓகேவா? ஓகே, அப்போ 9 seconds. ஓகே, இதுவும் செகண்ட். 1 hour நான் பண்ணியிருக்கேன். 1 hourக்கு 60 நிமிஷம், 60 நிமிஷத்துக்கு 60 செகண்ட். அப்போ என்ன வரும்? எனக்கு இப்படியே கேன்சல் பண்ண முடியுமா? என்ன வருது? எனக்கு 3600, இது ஒரு 9 அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஓகே, அப்போ பாருங்க, அப்போ இதை கேன்சல் பண்ணால் இது 4. அப்போ 400:1 அப்படின்னு கிடைக்கும். சரியா? சரி, question number 79. If the ratio of three numbers is 10:15:24 and their sum is 196, find the smallest number. 3 எண்களின் விகிதம் 10:15:24 மற்றும் அதன் கூட்டுத்தொகை 196 எனில் அதன் மிகச்சிறிய எண்ணை கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ பாருங்க, 10:15:24 டோட்டல் எவ்வளவு? டோட்டல் 196. இப்படி இப்போ என்ன பார்த்தோம்? இப்படி டோட்டல் கொடுத்தா அது எப்படி இருக்கணும்? இது 10x, இது 15x, இது 24x. சரியா? ஓகே, அப்போ இதோட கூடுதல் என்னது? 10x plus 15x plus 24x. இதோட மதிப்பு தான் எவ்வளவு? 196. அப்போ x எவ்வளோ வரும்? எனக்கு இது ஒரு 29. அப்போ 25 49 வரும். 49x equal to 196. இதை கேன்சல் பண்ணா x equal to 4 அப்படி வரும். அங்கே என்ன கேட்டிருக்காங்க? மிகச்சிறிய எண் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த மூணுல மிகச்சிறிய எண் எது? 10x. அப்போ எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா 10 into 4 40 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 80. ஓகேவா? 21:x என்ன கொடுத்துருக்காங்க? 21:x ஈக்குவல் y:25 ஈக்குவல் 9:15 வேல்யூ ஆஃப் xy ஈக்குவல் டு அப்படின்னு கேட்டிருக்கேன். சரியா? நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் பார்த்தோம். இந்த மாதிரி 3 ரேஷியோவை கம்பேர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் சால்வ் பண்ணணும். தென் இது ரெண்டையும் என்ன பண்ணணும்? சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? இது ரெண்டையும் சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும்? எனக்கு ஒய்யோட மதிப்பு கிடைக்கும். அப்போ இந்த ஒய்யோட மதிப்பு சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு எக்ஸோட மதிப்பும் கிடைச்சிடும். ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் சால்வ் பண்ணுறேன். என்ன ஃபார்ம் மெத்தடில்? இது ABCD. அப்போ AD ஈக்குவல், அப்போ 15y ஈக்குவல் எது? 25 into 9க்கு ஈக்குவல். அப்போ இது ஒரு 3, இது 5. இங்கே கேன்சல் பண்ணா இது என்னது? இது ஒரு 3. அப்போ ஒய்யோட மதிப்பு என்னது? 15 அப்படின்னு கிடைச்சிடும். ஓகேவா? அடுத்து என்ன பண்ண போறேன்? இதை சால்வ் பண்ண போறேன். சரியா? அப்போ என்ன வரும்? AD. அப்போ 21 into 25 என்ன வரும்? x into y அப்படின்னு வரும். ஓகேவா? நான் ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்குள்ள என்ன சப்ஸ்டிட் பண்ணுவேன்? அதுக்கு பதிலாக நான் 15 அப்படி சப்ஸ்டிட் பண்ணுவேன். ஓகேவா? சரி, அப்போ கேன்சல் பண்ணுங்க. என்ன வரும்? இது 3 times,
இது 5 டைம்ஸ். இதை கேன்சல் பண்ணால் இது 7 டைம்ஸ். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 35. சரியா? அவங்க XY மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ் 35, ஒய் 55, என்னது 15. சரியா? 35, 15. சரி, அப்போ பாருங்க, வாட் வில் பி த டூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 2:7? தமிழில் 2:7 இருபடி விகிதம் என்னவாக இருக்கும்னு கேட்டுருங்க. சரியா? அப்போ டூப்ளிகேட் ரேஷியோ என்னது? வந்த ரேஷியோட ஸ்கொயர். சரியா? தமிழில் இருபடி ரேஷியோ. ஓகேவா? அப்போ என்ன அர்த்தம்? 2:7. அப்போ இதோட ஸ்கொயர், இதோட ஸ்கொயர். அப்போ 4:49. ஓகேவா? இதே மாதிரி டூப்ளிகேட் ரேஷியோ கேட்பாங்க, ட்ரிப்ளிகேட் ரேஷியோ கேட்பாங்க. சரியா? ட்ரிப்ளிகேட் ரேஷியோனா என்னது? கியூ பண்ணி எழுத போகிறோம். ஓகேவா? சரி, பாருங்க, ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் 1 kg to 10 கிராம். ஓகேவா? எவ்வளோ சிம்பிளாக கேட்டிருக்காங்க பாருங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி கொஸ்டினில் யூனிட்டை ஃபஸ்ட்டை சேம் ஆகும். ஓகேவா? என்ன கேட்டிருக்க? தமிழில் 1 கிலோகிராமுக்கும் 10 கிராமுக்கும் உள்ள விகிதத்தை எளிய வடிவில் காண்க. எளிய வடிவமாக இருந்தால் தான் என்னது? அது ரேஷியோ. ஓகேவா? அப்போ பாருங்க, 1 kg. அப்போ அதை கிராம் எப்படி மாற்றலாம்? 1000 கிராம். இங்கே 10 கிராம். சரியா? அப்போது இதை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ என்ன வரும்? 100:1 அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஓகே. வாட் இஸ் த அப்ராக்சிமேட் ரேஷியோ ஆஃப் த லென்த் ஆஃப் தி சைட் ஆஃப் கோல்டன் ட்ரையாங்கிள், கோல்டன் ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஒரு தங்க செவ்வகத்தின் பக்கங்களின் தோராயமாக எந்த விதத்தில் அமைந்திருக்கும்? சரியா? இந்த மாதிரி கோல்டன் ரெக்டாங்கிள், கோல்டன் ட்ரையாங்கிள், சரியா, இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க அப்படின்னா இது ஒரு கான்ஸ்டன்டான தியரி. ஓகேவா? கோல்டன் ரெக்டாங்கிள்லாம் என்னது? நம்மளுக்கு நார்மலாக ஒரு ரெக்டாங்கிள் எந்த ஃபார்மில் வரைஞ்சா நம்மளுக்கு கரெக்டாக இருக்குமோ, சரியா, பார்க்கறதுக்கு இதாக இருக்குமோ, அந்த மாதிரி ஒரு மதிப்பில் தான் கொடுப்பாங்க. அதான் என்னது? கோல்டன் ட்ரையாங்கிள், கோல்டன் ரெக்டாங்கிள் அந்த கான்செப்டில் கொடுப்பாங்க. இதோட ரேஷியோ எப்போவுமே எப்படி தான் இருக்கும் எனக்கு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்கு இது 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா இது 1.6. சரியா? அந்த ரேஷியோவில் தான் இருக்கும். சரியா? லென்த்து பெர்த்து எடுத்துக்கிட்டோம்னா. ஓகேவா? அப்போது எப்போவுமே கோல்டன் ட்ரையாங்கிள் ஓட ரேஷியோ 1:1.6 தான் இருக்கும். சரியா? ஓகே, இது ஒரு ஃபேக்சுவல் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 84. 1/5:1/x என்ன கொடுத்துருக்காங்க? ப்ரொபோஷனல் டு 1/x is to 1/25 then find the x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? இது A, இது B, இது C, D. ஓகேவா? ஓகேவா? நம்ம ப்ரொபோஷனல் கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏயும் டியும் மல்டிப்ளை பண்ணுவோம். எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம்? 1.1/5 into 1.25. ஓகேவா? ஈக்குவல் டு 1/x 1/x. சரியா? அப்போ இதை மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? எனக்கு மல்டிப்ளை பண்ணால் இது 5, இது ஒரு 1.5. அப்போ 6.25. இங்கே என்ன கிடைக்கும்? 1/x² அப்படின்னு கிடைக்கும். சரியா? எனக்கு எக்ஸோட மதிப்பு தான் வேணும். அப்போ இதை கிராஸ் பண்ணுங்க, என்ன வரும்? எனக்கு x² = 6.25 அப்படின்னு கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன பண்ணுவேன்? இங்கே ஸ்கொயர் ரூட் எடுப்பேன். ஓகேவா? ஓகே. அப்போ இந்த ஸ்கொயர் ரூட் எடுத்தால் எப்படி கிடைக்கணும்? எனக்கு ஃபஸ்ட்டு இந்த டெசிமலை மறந்துடுங்க. டெசிமலை மறந்துட்டா 625. 625 ஸ்கொயர் எவ்வளவு? ஸ்கொயர் ரூட்டு எனக்கு 25. ஓகேவா? இங்கே புள்ளிக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குது. அப்போ ஸ்கொயர் ரூட்டில் எப்படி இருக்கணும்? டிஜிட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் தான் இருக்கணும். இங்கே 2ன்னா ஸ்கொயர் ரூட்டில் 1. சரியா? அப்போ எழுதுனா என்ன வரும்? ஆன்சர் 2.5. அவங்க எல்லாமே என்ன கொடுத்துருக்காங்க? நம்மளுக்கு டெசிமலில் கொடுக்காம எல்லாமே ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. சரியா? பின்னமாக கொடுத்துருக்காங்க. அப்போ எப்படி மாற்றணும்? இதுக்கு ஈக்குவலான என்னது? 2.5க்கு ஈக்குவலான இது 5/2. சரியா? ஓகே. ஓகே, அடுத்து பாருங்க. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் 9 months to 1 year. ஓகேவா? அப்போ யூனிட்டை சேஞ்ச் பண்ணணும். அப்போ 9 மாதம் 9 month. அப்போ 1 year மாற்றினா எனக்கு 12 month. ஓகேவா? அப்போ கேன்சல் பண்ண என்ன வரும்? எனக்கு 3:4 அப்படின்னு கிடைக்கும். ஓகே. கொஸ்டின் நம்பர் 86. சிம்பிளிஃபை 1 hectare to என்ன வரும்? 150 meter square அப்படின்னு கேட்டிருக்கேன்.
சரியா? அப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும்? யூனிட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு, சேம் ஆக்குறதுக்கு 1 ஹெக்டேர், சரியா? 1 ஹெக்டேர் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு தெரியணும். 1 ஹெக்டேர் ஈக்குவல் டு 10,000 மீட்டர் ஸ்கொயர். அப்போ இந்த ஃபேக்ட் தெரிஞ்சிருக்கணும், சரியா? அப்போ என்ன வரும்? எனக்கு 10,000 = 150. ஓகேவா? அப்போ 0 0 கேன்சல். அப்போ என்ன பண்ணலாம்? இதை கேன்சல் பண்ணால் 5 டேபிளை கேன்சல் பண்ணால் இது 3, இது ஒரு 200. அப்போ ரேஷியோ 200:3 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டேஷ் ப்ரொபோர்ஷன்ஸ் ஆர் ஈக்குவலன்ட் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஓகேவா? 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க, அதுலேருந்து எது ஈக்குவலானது அப்படின்னு கேட்டிருக்கேன். ஓகே, அப்போ பாருங்க 3:2 அண்ட் 30:20. நம்ம எப்பவுமே பார்த்தோம் ரேஷியோ எப்படி தான் இருக்கணும்? சிம்பிளஸ்ட் ஃபார்மாக தான் இருக்கணும். அப்போ இந்த 30:20 நான் சிம்பிளிஃபை பண்ணாலும் எனக்கு 3:2 தான் வரும். ஓகேவா? அப்போ இதுதான் கரெக்ட். ஓகேவா? மற்ற எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தா என்ன வரும்? இதை சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு ஆன்சர் என்ன வரும்? 2:1 அப்படின்னு வரும், சரியா? இதை சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு என்ன வரும்? இதை சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு 2:3 வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் 2:1 வரும், சரியா? இதை சிம்பிளிஃபை பண்ணால் 2:3 அப்படின்னு வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு 2:3 வரும். இங்கே என்ன வரும்? இங்கே 1:2 வரும். அப்போ ஈக்குவலாக இருக்கிறது என்னது? இதுதான் ஈக்குவல். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 88. If A:B equal 4:5 and B:C 15:16, then என்ன கொடுத்துருக்காங்க? C² minus A² is to C² plus A² ஓட வேல்யூ கேட்டிருக்கேன், சரியா? அப்போ எப்படி எடுக்கணும்? A B ஓட ரேஷியோ 4:5 கொடுத்துருக்காங்க. BC ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 15:16 கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எனக்கு ABC ரேஷியோ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி A ஓட மதிப்பு என்ன, B ஓட மதிப்பு என்ன, C ஓட மதிப்பு என்னன்னு தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் கிடைக்கும், எனக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? அப்போ பாருங்க A:B ஓட வேல்யூ என்னது? A:B எனக்கு 4:5, B:C 15:16. அப்போ B தான் காமனாக இருக்கு ரெண்டுலேயுமே. இங்கே B யோட வேல்யூ 5, இங்கே B யோட வேல்யூ 15. ஓகேவா? அப்போ இதை 15 என்ன பண்ணுவேன்? நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 12:15, இங்கே 15:16 இருக்கும், சரி? அப்போ ஏபிசியோட ரேஷியோ என்னது? 12, 15, 16 அப்படின்னு கிடைக்கும், சரியா? இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. C², ஓகேவா? C². அப்போ 16² எவ்வளவு? 256. 12² A தானே? 12² எவ்வளவு? 144. இதுக்கும் C² 256, 144 இதுக்கான ரேஷியோ கேட்டிருக்கேன். அப்போ இது என்ன வரும்? எனக்கு ஒரு 2, இது ஒரு 1, இது ஒரு 1. இதுக்கும் இது ரெண்டையும் ஆட் பண்ண வரும் எனக்கு 250, 400 வரும், சரியா? 400. அப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? ஃபர்தராக சிம்பிளாக 8ல் கேன்சல் பண்ணால் 8ல் கேன்சல் பண்ணுங்க. 8ல் கேன்சல் பண்ண வரும் எனக்கு இது 1 டைம்ஸ், இது 4 டைம்ஸ் வரும், இது 15 வரும். ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் இது 7, இது 25. அப்போ ஆன்சர் 7:25 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The ratio of 20:15 is equivalent to அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 20:15 என்ற விகிதம் டேஷுக்கு சமமானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ இது சிம்பிளிஃபை பண்ணணும், அப்படி தானே? நம்ம அப்படி தானே பார்த்தோம். ரேஷியோனா என்னது? இருக்கிறதே சிம்பிளஸ்ட் ஃபார்ம் தான் என்னது? ரேஷியோ. அப்படின்னா அப்போ இந்த 20:15 ஒரு பெர்ஃபெக்டான ரேஷியோ கிடையாது. அப்போ இது சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும்? எனக்கு சிம்பிளிஃபை பண்ணால் 4:3 அப்படின்னு கிடைக்கும், சரியா? அப்போ எதுக்கு ஈக்குவலானது? 4:3க்கு ஈக்குவலானது. கொஸ்டின் நம்பர் 90 பாருங்க. இஃப் த ரேஷியோ, ஓகேவா, ஃபார்ம்ட் யூசிங் த நம்பர்ஸ் 2, 5, x, 20 ஆர் த சேம் ஆர்டர் த ப்ரொபோர்ஷன் தென் த வேல்யூ ஆஃப் x அப்படின்னு கேட்டிருக்கேன், சரியா? ஓகே, அப்போ என்னவா? 2, 5 ப்ரொபோர்ஷனல் டு x:20 என்னது? என்ன வரும் எனக்கு? x:20.
அப்போ என்ன பண்ணுவோம், ஏடி அப்போ 40 ஈக்குவல் டு 5x பிசி, அப்போ எக்ஸோட வேல்யூ 8 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 91 என்ன சொல்லிருக்காங்க, இஃப் a is to b equal 3 is to 7 and b is to c equal 7 is to 6, then find the ratio between c and a. ஓகேவா? a is to b யோட மதிப்பு என்னது 3 is to 7 மற்றும் b is to c யோட மதிப்பு 7 is to 6 எனில் c மற்றும் a ஆகியவற்றின் இவற்றின் விகிதம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே, அப்போ என்ன கேட்டிருக்காங்க, இது a b எவ்வளவா 3 is to 7. ஓகேவா? அடுத்து b c 7 is to 6. ரெண்டுலையும் b காமனாக இருக்கு. b யோட மதிப்பு இங்கேயும் 7 தான், இங்கேயும் 7 தான். அப்போ ஏபிசியோட ரேஷியோ என்னது 3 is to 7 is to 6. இது ஏபிசியோட ரேஷியோ. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, சி மற்றும் ஏ. ஓகேவா? கொஸ்டின்ல என்ன பண்ணிருக்காங்க, ஃபைனல்ல ஒரு ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், சி ஓட வேல்யூ 6, ஏயோட வேல்யூ என்னது 3. ஓகேவா? இப்படி போடலாமா, போடக்கூடாது. என்ன பார்த்தோம், ரேஷியோ எப்போவுமே எப்படி இருக்கணும், சிம்பிளஸ்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் 2:1 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 92. இஃப் x is to 7.5 equal 8 is to y equal 7 is to 17.5, find x is to y அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி 3 ரேஷியோவை கம்பேர் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட்டு இது ரெண்டையும் சால்வ் பண்ணுங்க, அப்புறம் இது ரெண்டையும் சால்வ் பண்ணுங்க அப்படின்னு பார்த்தோம். சரியா? அப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணால் எனக்கு ஒய்யோட வேல்யூ கிடைச்சிரும். இது ரெண்டையும் சால்வ் பண்ணினது ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு எக்ஸோட வேல்யூ கிடைச்சிரும். ஓகேவா? எப்படி பண்ணலாம், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இது ரெண்டையும் எடுத்துக்கிறேன். இது ரெண்டையும் எடுத்துட்டா இது ஏ பி சி டி. அப்போ ஏடி ஈக்குவல் அப்படி தானே 8 into 17.5 ஈக்குவல் ஒய் into 7. சரியா? ஓகே, அப்போ என்ன வரும் எனக்கு, ஒய்யோட மதிப்பு என்னது, அப்போ 17.5யோட இன்ட்டு 8 எவ்வளவு, 17.5 into 2 எனக்கு 35 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 35 into 4 எவ்வளவு, 140. ஓகேவா? அப்போ இன்ட்டு ஏ பண்ணால் ஒய்யோட மதிப்பு எனக்கு 20 அப்படின்னு கிடைக்கும். சரியா? அப்புறம் என்ன பண்ணோம், இது ரெண்டையும் எடுத்து சால்வ் பண்ணுங்க. x 7.5 8 ஒய்யோட மதிப்பு தெரிஞ்சிட்டு எவ்வளவு 20 அப்படின்னு. ஓகேவா? ஓகே, அப்போ பாருங்க என்ன வரும், எனக்கு ஏடி அப்படி தானே. ஓகே, அப்போ x into 20 8 into 7.5 கேன்சல் பண்ணால் இது என்ன வரும், இது 2 times, இது 5 times. ஓகேவா? அப்போது 5x equal to இது 15 அப்படின்னு கிடைக்கும். இதை கேன்சல் பண்ணால் 3. அப்போ எக்ஸோட மதிப்பு 3, ஒய்யோட மதிப்பு என்னது 20 அப்படின்னு கண்டுபிடிச்சோம். அப்போ எக்ஸ் இஸ் டு ஒய்யோட ரேஷியோ என்னது 3:20. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் 7:5 is in the proportion to x is to 25, then x is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழில் 7:5 ஆனது x is to 25க்கு விகித சமம் எனில் x இன் மதிப்பை காண்க. அப்போ விகித சமம்னா என்னது, அந்த 4 டாட் நம்ம பார்த்தோம்ல, என்னது x is to 5 proportional to என்ன கொடுத்துருக்காங்க, 7:5 proportional to x is to 25. அப்போ என்னது AD. அப்போ 7 into 25 எதுக்கு ஈக்குவல், எனக்கு பிசிக்கு ஈக்குவல் 5 into x. ஓகேவா? அப்போ 5. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 35. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 94. இஃப் x is to y 2:1, then என்ன கொடுத்துருக்காங்க, x² - y² is to x² + y² என்பது அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
சரியா? அப்போ என்ன அர்த்தம்? எக்ஸோட மதிப்பு 2, ஒய்யோட மதிப்பு 1. அப்போ சப்ஸ்டிட் பண்ண என்ன கிடைக்கும்? எனக்கு 2 ஸ்கொயர் 4 மைனஸ் 1. ஓகேவா? இங்கே என்ன கிடைக்கும்? எனக்கு 4 + 1. அப்போ 3:5 அப்படின்னு கிடைக்கும் ஆன்சர். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 3x + 4y என்னது ஈஸ்ட்டு 4x + 6y ஈக்குவல் என்ன கொடுத்துருக்காங்க? 22:32. தென் xyயோட ரேஷியோ கேட்டுருக்காங்க. சரியா? அப்போ என்ன பார்த்தோம் நம்ம? இந்த மாதிரி 3 இதை கம்பேர் பண்ணி தான் பண்ணியிருப்போம். ஃபர்ஸ்ட் இது 2 இதை கம்பேர் பண்ணுங்க. ஓகேவா? இதை கம்பேர் பண்ணலாம். அடுத்து இது 2ஐயும் கம்பேர் பண்ணலாமா? இப்படி பண்ணலாமா? ஓகே, வேற எப்படி பண்ணலாம்? வேற எப்படி பண்ணலான்னு பாருங்க. ஓகேவா? நம்மளுக்கு எல்லாமே என்ன இல்லை, அப்போ இங்கே ஏதாவது கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்திருக்கணும். எனக்கு இங்கேயும் XY தான் வரும், இங்கேயும் XY தான் வரும். சரி, அப்போ இது வேற எப்படி எழுதலான்னு பாருங்க. எனக்கு 3x + 4y நம்ம விகிதம் அப்படின்னா எப்படி பார்த்தோம்? இதை எப்படி எழுதலாம்? 4x + 6y இப்படி எழுதலாமா? எழுதலாம். ஓகேவா? 22:32 எப்படி எழுதலாம்? 22:32 எப்படி எழுதலாம்? சரியா? ஓகே, இப்படி கிராஸ் பண்ணி XY வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? அப்போ பாருங்க. அப்போ என்ன வரும்? 32ல் கேன்சல் பண்ணா இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? என்னால் சிம்பிளிஃபை பண்ண முடியும். என்னது சிம்பிளிஃபை பண்ணால் இது 11, இது 16 அப்படின்னு வரும். ஓகேவா? அப்போ கிராஸ் பண்ணுங்க. கிராஸ் பண்ணால் எனக்கு 48x, அப்போ இது ஒரு 64y, 44x + 66y. அப்போ எக்ஸ்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துருங்க. எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு வந்தா 44x, இந்த பக்கம் வந்தா -44x, அப்போ 4x அப்படின்னு வரும். ஓகேவா? ஈக்குவல் y அந்த பக்கம் கொண்டு போனால் -64y போகும். அப்போ 2y அப்படின்னு வரும். சரியா? இந்த ஃபார்மெட் வந்துட்டு என்ன அர்த்தம்? எக்ஸோட மதிப்பு 2, ஒய் ஒன்றுது 4. அப்போ XY ஓட ரேஷியோ 4:2 இல்லையா? இல்லை என்ன வரும் நம்மளுக்கு? என்ன வரும் நம்மளுக்கு? எக்ஸோட மதிப்பு 2 தானே, ஒய்யோட மதிப்பு 4. ஓகேவா? இது ஆன்சரா? இல்லை, அப்படி தானே? என்ன பண்ணணும்? ரேஷியோ சிம்பிளஸ்ட் ஃபார்மில் இருக்கணும். அப்போ அது ஆன்சர் என்னது? 1:2 அப்படின்னு கிடைக்கும். சரியா? இல்லை இங்கே இது பண்ணிருங்க, கேன்சல் பண்ணால் என்ன வரும்? எனக்கு 2x = y அப்படின்னு கிடைக்கும். அப்போ என்ன அர்த்தம்? எக்ஸோட மதிப்பு 1, ஒய்யோட மதிப்பு 2 அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஓகே. கொஸ்டின் நம்பர் 96. If 6x + 2y, ஓகேவா, + 3x + 4y = 3/4 and x is என்னது? x + z divided by 2x + 3z என்ன கொடுத்துருக்காங்க? 3/7. ஓகேவா? x + z plus டிவைடட் 2x + 3y = 3/7 கொடுத்துருக்காங்க. அப்போ இது எப்படி சால்வ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணி XY ரேஷியோ கண்டுபிடிங்க. ஓகேவா? எப்படி கண்டுபிடிக்க பாருங்க. அப்போ இதை கிராஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? எனக்கு கிராஸ் பண்ணால் 24x + 8y, இதை கிராஸ் பண்ணால் 9x + 12y அப்படின்னு கிடைக்கும். சரியா? அப்போ எக்ஸ்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துருங்க. என்ன வரும்? எனக்கு கொண்டு வந்தா 15x, இது இங்கே போச்சுன்னா 4y. ஓகேவா? அப்போ எக்ஸோட மதிப்பு என்னது? எக்ஸோட மதிப்பு 4, ஒய்யோட மதிப்பு 5 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ x/y ரேஷியோ எனக்கு 4:15 அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஓகே, இந்த எக்ஸோட வேல்யூ அதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ணால் என்ன கிடைக்கும்? எனக்கு 4 + z, 2x ஓட மதிப்பு 8, 3z. ஓகேவா? என்னது? எனக்கு 3z ஓட மதிப்பு என்னது? 3/7. அப்போ என்ன வரும்? எனக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்க. 28 + 7z, இங்கே 24 + 9z. ஓகேவா? அப்போ வேல்யூல ஒரு பக்கம் கொண்டு வந்துருங்க,
இசட் ஒரு பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ இந்த 24 இங்கே வந்தால் 28 - 24 4. இந்த 7Z அங்கே போனால் என்ன கிடைக்கும்? 2Z கிடைக்கும். சரியா? அப்போ இதை கேன்சல் பண்ணால் எனக்கு இசட்டோட மதிப்பு 2 அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஓகே. அப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ் ஒய் இசட்டோட மதிப்பு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். X:y 4:15 படுத்தோம். அப்போ எக்ஸ் என்னது? ஒய் இசட்டோட மதிப்பு 2. ஓகேவா? அப்போ எக்ஸ் ஒய் இசட்டோட ரேஷியோ 4:15 என்னது 2 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 97. இஃப் 3x² plus 2xy minus 8y² equal to 0, then find the ratio between x plus 2y and 3x plus y அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? தமிழ்ல நம்மளுக்கு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்து இருபடி சமன்பாடு கொடுத்துட்டு எனில் x plus 2y மற்றும் 3x plus y ஆகியவற்றின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும்? இதில் சப்ஸ்டிட் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ தெரியணும். ஓகேவா? அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகேவா? இந்த இருபடி சமன்பாடை சால்வ் பண்ணுங்க. 8y². அப்ப என்ன அர்த்தம்? நம்மளுக்கு பெருக்குனா -8 வரணும். ஓகேவா? கூட்டுனா என்ன வரணும்? இல்ல என்ன வரணும்? இங்க 3 இருக்குல்ல, அப்ப என்ன வரும்? நம்மளுக்கு பெருக்குனா என்ன வரணும்? பெருக்குனா -24 வரணும். ஓகேவா? கூட்டினா என்ன வரணும்? எனக்கு +2 வரணும். சரியா? அப்ப என்ன இருக்கும்? எனக்கு 6 - 4 அப்படின்னு எடுக்கலாமா? இது ரெண்டையும் பெருக்குனா எனக்கு -24. சரியா? கூட்டினா என்ன வரும்? +2 வரும். சரியா? ஓகே. அடுத்து என்ன பண்ணுவோம்? இந்த 3 இங்கே எழுதுவோம். சரியா? அப்போ இதை சால்வ் பண்ணால் 2 1 கிடைக்கும். ஓகேவா? அப்போ இந்த வேல்யூ என்னது? எனக்கு இதை எடுத்தா x + 2y அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஓகே. அப்போ இதில் என்ன வரும்? x - 2y. ஓகேவா? அப்போ இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். இங்கே எக்ஸோட மதிப்பு என்ன கிடைக்கும்? எனக்கு மைனஸில் கிடைக்கும். சரியா? அப்போ x -2னோ y 1ன்னு கிடைக்கும். சரியா? அப்போ -2ல இருக்கிற நம்ம சான்ஸ் இல்லை, நம்ம ரேஷியோன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ இங்கே என்ன பண்ண போகிறேன்? இதை எடுத்து சால்வ் பண்ணுறேன். என்ன வரும்? எனக்கு 3x - 4y அப்படின்னு கிடைச்சிருந்துருக்கும். இதை எடுத்திருந்தா அப்போ 3x = 4y. அப்போ என்ன அர்த்தம்? எக்ஸோட மதிப்பு 4, ஒய்யோட இது என்னது 3. சரியா? அப்போ XY ரேஷியோ என்னது 4:3. இப்போ எக்ஸ் மதிப்பு கிடைச்சிட்டு XY மதிப்பு கிடைச்சிட்டா அதில் சப்ஸ்டிட் பண்ண என்ன கிடைக்கும்? எனக்கு சப்ஸ்டிட் பண்ணா அப்போ x + 2y, எக்ஸோட மதிப்பு 4, ஒய்யோட மதிப்பு 3. அப்போ 4 + 6. ஓகேவா? இவற்றுக்கும் 3x 12 + y 3, இது ரெண்டுக்கு தான் ரேஷியோ கேட்டுக்க. அப்போ இது ஒரு 10, இது ஒரு 15. சிம்பிளிஃபை பண்ணா இது 2, இது 3. அப்போ ஆன்சர் 2:3 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 98. If A:B equal B:D, C:D equal C:E:F equal 1:2 அப்படின்னு கொடுத்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க? 3A + 5C + 7E 3B + 5D + 7F இதோட ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்படி எல்லாமே கண்டினியூஸாக ரேஷியோ கொடுத்தா என்னது? என்ன அர்த்தம்? இந்த ஏபிக்கு ஈக்குவல் சிடி, அதே மாதிரி ஏபிக்கு ஈக்குவல் இஎஃப், ஏபிக்கு ஈக்குவல் 1:2 அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று என்னது? சமம். ஓகேவா? அப்போ என்ன அர்த்தம்? ஏயோட மதிப்பு நான் 1ன்னு எடுத்துக்கலாம், பியோட மதிப்பு 2ன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி நான் இயோட மதிப்பு 1ன்னு எடுத்துக்கலாம், எஃபோட மதிப்பு 2ன்னு எடுத்துக்கலாம், சியோட மதிப்பு 1ன்னு எடுத்துக்கலாம், டியோட மதிப்பு 2ன்னு எடுத்துக்கலாம். சரியா? அப்போ என்ன பண்ண போகிறேன்? ஏயோட மதிப்பு என்னது? 1, பியோட மதிப்பு 2. சரியா? அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? சியோட மதிப்பு 1. அப்போ இங்கே ஏ சி இ இதோட மதிப்புலாம் என்னது? 1, பி
DF இதோட மதிப்புலாம் என்னது 2. அப்போ சப்ஸ்டிட் பண்ணால் 3 + 5 + 7 இது பியோட மதிப்பு என்னது 2. அப்போ இது 6. டியோட மதிப்பு 2. அப்போ இது 10. எஃபோட மதிப்பு 2. அப்போ இது என்னது 14. சரியா? அப்போ என்ன வரும் எனக்கு 12, இது 15, இது 30. அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் 1:2. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இஃப் 7:5 இந்த ப்ரொபோர்ஷன் to x is to 25 then x is அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ப்ரொபோர்ஷன் சொல்லிட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம் 7:25. ஓகேவா? ஓகே, x is to 25. அப்போ என்ன அர்த்தம் AD. அப்போ 7 × 25 எதுக்கு ஈக்குவல் x × 25க்கு ஈக்குவல். அப்போ 25 கேன்சல் பண்ணா ஓகேவா? இது என்னது இங்கே 5 என்ன வரும்? என்ன கொடுத்துருக்காங்க 5. ஓகேவா? அப்போ என்ன வரும் எனக்கு இங்கே 5ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன வரும் எனக்கு ஓகே. அப்போ பாருங்க என்ன வரும் எனக்கு A × D அப்படின்னா 7 × 25 இங்கே 5 × x இதை கேன்சல் பண்ணா அப்போ என்ன வரும் எக்ஸோட மதிப்பு 35 அப்படின்னு வரும். ஓகேவா? ஓகே, என்ன பண்ணிட்டோம் நம்ம ரேஷியோவில் நியூமரிக் டைப்பில் உள்ள கொஸ்டின்ஸ்லாம் செக்ரிகேட் பண்ணி அது 2 பார்ட்டாக என்ன பண்ணிட்டோம் கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ரேஷியோ ப்ரொபோர்ஷன் டாப்பிக்கில் வந்த அரித்மெட்டிக் கொஸ்டின் என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் பார்ட்டில் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.